ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துங்க மெத்தட்ஸ் ஆஃப் இன்கார்பரேட்டிங் ரிஸ்க் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஓவராலாக நம்ம என்ன சொன்னால், கேபிட்டல் பட்ஜெட்டிங் வந்து ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ வந்து அன்சர்டனாக இருக்கிறதுனால ஸோ வி யூஸ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் டு மெஷர் அண்ட் அட்ஜஸ்ட் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எப்படின்னா there are 3 main steps: classification of techniques, statistical techniques, அதில் வந்து ப்ராபபிலிட்டி மெத்தட் ஒன்று இருக்குது, வேரியன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட் ஒன்று இருக்குது, அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மெத்தட் இருக்குது. இது வந்து யூஸ்டு வென் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் கிவன்ஸ். ஆனால் ப்ராபபிலிட்டி கொடுத்தோம்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்டிங் ரேட் அல்லது செர்டன்டி ஈக்குவலண்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட் டிஸ்கவுண்ட் ரேட் ஆர் கேஷ் ஃப்ளோ தேர் கிவன். ஸோ இது வந்து கன்வென்ஷனல் டெக்னிக்ஸ். அதர் டெக்னிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அனாலிசிஸ், செனாரியோ அனாலிசிஸ், சிமுலேஷன், டெசிஷன் ட்ரீ. இது வந்து யூஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கொடுத்துருவாங்க. அப்போ கேஷ் ஃப்ளோவும் கொடுத்துருவாங்க, ப்ராபபிலிட்டியும் கொடுத்துருவாங்க. அதாவது ஹையஸ்ட் எவ்வளோ இருக்கும், லோயஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி கொடுத்துருவாங்க. அப்போ எக்ஸ்பெக்டடு கேஷ் ஃப்ளோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ பார்த்தீங்கன்னா 90,000, 1,20,000, 12,000. ஸோ உங்களுக்கு 2,20,000 வந்துச்சு. இதை வந்து எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ. இது வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை கழிச்சிருவோம், அவ்வளோதான். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கும்போது நெட் ப்ரெசென்ட் வேல்யூ பாசிட்டிவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், நெகட்டிவ் வந்து என்ன செய்வோம் பண்ணிக்கும். இது வந்து எக்ஸ்பெக்டட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. இது வந்து எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ. இது வந்து நெட் ப்ரெசென்ட் வேல்யூனா ப்ரெசென்ட் வேல்யூக்கு போகணும். ஏன்னா இது வந்து ஃபியூச்சர் ஃப்ளேவாக இருக்கலாம். இது வந்து அவன் என்ன சொல்றான்னா கேஷ் ஃப்ளோ ஃபியூச்சர் தான், ஃபியூச்சரில் வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ அப்படின்றதுனால நம்ம ப்ரெசென்ட் வேல்யூக்கு கொண்டு போகிறதா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், டிஸ்கவுண்டிங் ரேட் இந்த ஃபார்முலா வந்து 1 + AE. இது ஒரு வருஷம் அது 2 வருஷம் இருந்துச்சுன்னா 1 + AE 2 இந்த மாதிரி போடுவீங்க. ஸோ யூ டிவைட் த எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ பை டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் போட்டால் ப்ரெசென்ட் வேல்யூ கிடைச்சிடும். அப்புறம் வந்து பாருங்க, ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் ரேட் கொடுத்தாங்க, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக பாருங்கள் 90,000. ஸோ 2,22,000 வந்துச்சு. இந்த கேஇ ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/10 அப்படின்னா 1/10 போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வில் கெட் அன் ஆன்சர்ஸ். நீங்கள் போட்ட ஃபண்டுக்கு நீங்கள் போட்ட பணத்துக்கும் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000. ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த கணக்கில். பட் நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிற கணக்கு ரொம்ப ஈஸி இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் இருக்குது, அதுக்கு ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணி ஆவரேஜ் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸ்பெக்டடு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்ஸ்.